இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு தருவாராக. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இது என்று எபிரேயர் 4:9 தேவன் சொல்லியிருக்கிறார். இளைப்பாறுதல் என்றால் ரெஸ்ட். நாம் எல்லா தொல்லைகள் பிரச்சனைகளில் ஒழிந்து நிம்மதியாய் இருக்கிற ஒரு காரியம், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நிலை. வெகு நாட்களாக ஏதோ பிரச்சனைகளினால் நாம் அதிகமாய் குழப்பத்துக்குள்ளே கடந்து சென்று வெகு நாளாய் ஏதோ வியாதியினால் பாடுபட்டு அதிலிருந்து சுகமாக முடியாத ஒரு நிலையில் தவித்து கொண்டிருக்கிற சமயம், அதிக கடன் தொல்லையால் எப்படி இதிலிருந்து நாம் விடுதலையாக போகிறோம் என்ற மனநிலையில் இருக்கிற நம்மையும், பிள்ளைகளுக்கு அதிக வயதாகிவிட்டது, எப்படி திருமணத்தை செய்து கொடுக்க போகிறோம் என்று பதறுகிற ஒரு நிலையும், திருமணம் செய்து கொடுத்து இவ்வளோ ஆண்டுகள் ஆகிவிட்டதே, குழந்தை பாக்கியம் இல்லையே, கேட்பவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும், நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்கென்று என்னால் என்ற ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி குறுக்கிடுகிறது? எப்படி இந்த பிரச்சனைகள் வர முடியும்? ஏன் வந்தது என்று கேள்வி கேட்கவும் முடியவில்லையே. இப்படிப்பட்ட தொடர் வேதனைகள் எங்கள் குடும்பத்தில், மன வருத்தங்கள், கசப்புகள், ஒரு நிம்மதியற்ற நிலை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியங்கள், மகிழ்ச்சி குன்றிப்போன ஒரு நிலை எங்கள் குடும்பத்தில் காணப்பட காரணம் என்ன என்று வெகு நாட்களாக குழம்பி தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு நான் ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். இவ்வளோ காலமாக என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, என் பெற்றோர் ரட்சிக்கப்பட, என்னுடைய கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்பட செபித்து கொண்டிருக்கிறேனே, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஒரு நல்ல சமாதானத்தின் முடிவை இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் குடும்பத்துக்குள் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். சந்தோஷமாக இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்க. ஆனால் அந்த ரட்சிப்பை இல்லை, இந்த சமாதானத்தை இல்லை, இந்த மீட்பை இல்லை, ஒரு நிம்மதியை, நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தால், வேதத்திலே அருமையான ஒரு உதாரணம் மோசேயை தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மோசே கர்த்தருடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். மோசே கர்த்தருடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் மேல் விசுவாசம் வைத்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மை கிறிஸ்தவனாய் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பொறுமையும், கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையும், ஒரு உத்தமமும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று கொலோசியர் 1:24 அழகாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள், அவர்களற்ற இடத்துல உண்மையும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் முரட்டாட்டமும் அவிவிசுவாசமும் அவர்களுக்குள்ள காணப்பட்டதுனால
அவர்களுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவாய் போனது. அவர்களிலே 4 சந்ததியினர் 3 சந்ததியினர் கானான் தேசத்துக்குள் நுழைய முடியாமல் போயிற்று. 4வது சந்ததி வாக்குத்தத்த பூமியில் காலடி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கூட ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இயேசு அழியாத ஜீவனுக்குரிய, அதாவது நித்திய ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார் என்ற வார்த்தையை நீங்கள் காணலாம். இவர் ஆசாரியர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கோத்திரத்திடத்திலே ஆசாரிய முறைமைகளையும் ஆலயத்துக்குரிய காரியத்தையும் செய்வதற்கான பொறுப்பை ஒப்பு கொடுத்தாரே தேவன். ஏன் அவர்கள் அந்த ஊழியத்தை ஒழுங்காய் செய்யவில்லையா? செய்து முடிக்கவில்லையா? ஒருவேளை அதனால் அழியாத ஜீவனுக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே இயேசு கிறிஸ்து ஆசாரியராய் வரவேண்டியாயிற்றா? லேவியர்கள் அந்த ஆசாரிய முறைமைகளை செய்வதற்கான நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது பூரணப்படாததனால்தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வேறொரு ஆசாரியர், அதாவது இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டார் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆக முழுமை அடையாத ஒரு ஆசாரியத்துவத்தை முழுமை பெறச் செய்யும்படியாக, பூரணப்படுத்தும்படியாக, நித்திய ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அவர் ஜனங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆனால் தேவ ஜனங்களோ அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவில்லை. எபிரேயர் 3:6ஆம் வசனத்திலே பார்த்தீர்களானால், கிறிஸ்து இயேசு அவருடைய வீட்டாருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளிருக்கிறோம். நாம் அப்படி உறுதியாய் முடிவு வரையில் அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டு இருப்போமானால், அவர் ஒருவரே நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், வழிகாட்ட வழியாய் இருக்கிறார் என்பதை புரிந்து அந்த விசுவாசத்தை காத்து கொள்வோமானால் அவருடைய வீட்டாராய் நாம் இருக்க முடியும். அவருடைய வீட்டார் என்று சொல்லுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட அவருடைய வீட்டாருக்கு இளைப்பாறுதலின் காலமாய் இந்த காலம் இருக்கிறது என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஆக நம்முடைய நடத்தை, பேச்சு, நம்முடைய செய்கைகள், நம்முடைய ஒவ்வொரு செயலும் தேவனை பிரியப்படுத்துவதாகவும், உண்மை உள்ளவர்களாகவும், அவருக்கு உண்மை உள்ளவர்களாகவும், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து உண்மையாய் செவிசாய்க்கிறவர்களாகவும், அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நாம் செய்து முடிக்கிறவர்களாகவும் இருந்தால், இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாங்க குடும்பத்தில் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து, அவர் எல்லை எங்கிலும், அவருடைய ஆலயம் எங்கிலும் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை மற்றவர்களும் கேட்டு இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே அப்படி உண்மை உள்ளவராய் நடந்து கொண்டதனால்தான் அவரை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்.
நான் உனக்கு முன்பாக என்னுடைய சமூகத்தை அனுப்புகிறேன், அது உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய்யுரைக்க மனுபுத்திரர் அல்ல. நமக்கு நேராய் உங்களை பார்த்து, என்னை பார்த்து நேராய் இந்த வார்த்தையை இந்த வருடத்தில் சொல்லுகிறார். இதை நாம் சுதந்திரிக்க அவர் எதிர்பார்க்கிறதை செய்து முடிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.